அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல், பா ரஞ்சித்தின் இயக்கத்தில் விக்ரம் கதாநாயகனாக நடித்திருக்கின்ற தங்கலான் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தமிழ்நாட்டில் வடார்காடு மாவட்டத்தில் வேம்பனூர் என்கிற கிராமத்தில் இந்த படத்தின் கதை தொடங்குகிறது. அந்த கிராமத்தில் மனைவி கங்கம்மா மற்றும் தனது குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் தங்கலான், அதாவது விக்ரம். மன்னர்கள் காலத்திலேயே அவரது நிலங்களும், அதாவது உறவினர்கள் நிலங்களும் பிடுங்கிட்டாங்க. அதனால அந்த வயல்ல வேலை செய்யறாங்க விக்ரமும் அவரது உறவினர்களும் அவரது கிராமத்தினரும். அந்த நிலங்களுக்கு மிராசுதாரர் முத்துக்குமார் உரிமையாளராக இருக்கிறார். இந்த நிலையில கிளமெண்ட் துரை அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அந்த கிராமத்திற்கு வருகிறார், அதாவது விஜயம் செய்கிறார். அந்த கிராம மக்களுக்கு தண்டூரா போட்டு அரச மரத்தடிக்கு வரணும் அப்படின்னு அழைக்கிறாரு. கிராமத்தினரும் அவர் சொல்வதற்கு இணங்க கூடுகிறார்கள். சோழர் காலத்தில் இருந்து முஸ்லிம் மன்னரான திப்பு சுல்தான் வரைக்கும் மைசூர் சமஸ்தானம் உட்பட கோலார் ஜில்லாவுல பொன் எடுக்க உங்க ஆளுங்க தான் உதவி செய்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட கிளமெண்ட் தான் உங்களையே அழைச்சிட்டு போய் மறுபடியும் பொன் தேடணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாரு. அங்கே வர்றவங்களுக்கு பொண்ணுல பங்கு தர முடிவு செய்திருக்கிறாரு. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு கொடுக்கப்படும் அப்படின்னு அவரது உதவியாளர் சொல்றாரு. தங்கத்தை பூதங்காக்குது, அதை மீறி எடுக்க போனா அவங்களெல்லாம் கொன்னுடும் அப்படிங்கிற தகவல் மக்களிடையே இருப்பதால் கிராமத்தினர் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறார்கள். அதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார் வெள்ளைக்காரர் கிளமெண்ட். ஆனால் தங்கலான் மட்டும் தயங்காமல் துணிச்சலாக நிற்கிறார். அப்படி இருந்தும் அவரது மனைவி அவரை இழுத்து செல்ல முயல்கிறார். மிராசாட்டையும் ஆதிக்க சாதிகாரங்கிட்டையும் அடிமையா இருக்கிறத விட வெள்ளைக்கார துறை கூட போனா பொருளாதார ரீதியா முன்னேறலாம், வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு நினைக்கிறார் தங்கலான். பொண்ணை எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுத்துக்கிறதுக்கு சமம் அப்படின்னு எல்லாரும் அஞ்சுறாங்க. ஆனா சாவை பற்றி கவலைப்படாத தங்கலான் பொன் எடுக்க செல்ல தயாராகிறார். அவரை போலவே சிலரும் ஒத்துக்கொள்கிறார்கள். திறமையாளர்கள் சிலரை முதல் கட்டமாக அழைத்து கொண்டு போகிறார் கிளைமண்ட். பெரிய காட்டுப்பாதை, கரை புரண்டு ஓடும் ஆற்றை கடந்து போக வேண்டும். விலங்குகள், பாம்புகள் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு இடமாக தங்கத்தை தேடி செல்கின்றனர். யானைமலையை கடந்து போனா பொண்ணு இருக்கிற இடம் கிடைக்கும் அப்படின்னு தங்கலானுக்கு நம்பிக்கை. அதனால இடத்தை தேடிட்டு போறாங்க. பல இடங்களை தேடி போறாங்க. கடைசியா பொண்ணு இருக்கிற இடத்தை அடைகிறாங்க. அங்க போகும்போது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. பொண்ணு இருக்கும் இடம் தங்கலான் மூலமாக தெரிந்ததால் ஆபத்திலிருந்து காப்பாற்றியவன் என்பதால் அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்து தனது உடைகளை கொடுத்து ஊருக்கு சென்று மற்றவர்களை அழைத்து வர சொல்கிறார் கிளமெண்ட். வெள்ளைக்கார துறை கொடுத்த உடையோட அவருடைய குதிரையில துப்பாக்கியோட தங்கலான் வர்றது அந்த கிராமத்தினர் பாக்குறாங்க. எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி, பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. தனது சம்பளத்தை மிராசுதாரரிடம் கொடுத்து நிலத்தை திரும்ப கேட்க முயல்கிறார் தங்கலான். அதற்கு மிராசுதாரர் அடியாட்களுடன் மோத அவர்களை துப்பாக்கி முனையில் பணிய வைத்து நிலத்தை பெறுவதுடன் தனது கிராம மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார் தங்கலான். நீங்களும் கோலாருக்கு வந்தா வாழ்க்கை தரம் உயரும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அதாவது பொண்ணுல பங்கு கிடைக்கும், நீங்களும் மாறலாம் வாங்க அப்படின்னு எல்லோரையும் அழைக்கிறாரு விக்ரம். நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், பொண்ணுல பங்கு கிடைக்குது இல்லையா அப்படின்னு எல்லோரும் அவர் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளைக்காரரின் கடிதம் மூலம் வந்திருந்ததால பண்ணையாரும் அவருடைய ஆட்களும் அவரை தடுத்து நிறுத்த முடியல. தங்கலானை நம்பி போறாங்க. அங்க போன பிறகுதான் பொண்ணுல பங்கு கிடையாது, சம்பளம் மட்டும்தான், மேலும் அடிமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. பிறகு சரியான சம்பளம் கிடைக்காம உணவும் கிடைக்காம சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து அவங்களால தப்பவும் முடியல. தங்கத்தை காக்கும் பேய் என்ன செய்கிறது? அதை மீறி தங்கத்தை இவர்கள் எடுத்தார்களா? வெள்ளைக்கார துறையிடமிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைத்ததா என்பது உட்பட பல கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்கிறது. உழைக்கும் மக்களின் வியர்வையிலும் இரத்தத்திலும் உருவான கோலார் தங்க வயலின் மறைக்கப்பட்ட வரலாறை கற்பனை கலந்த ஒரு பேண்டசி படமாக எடுத்திருக்கிறார் இயக்குனர் பா ரஞ்சித். சாதிய ஒடுக்குமுறை, நில அரசியல், பௌத்தம் அழிக்கப்பட்டது என பல விஷயங்களை இந்த படம் பேசுகிறது. சுவாரஸ்யமான காட்சிகளோட படம் தொடங்குது. வெள்ளைக்காரரோட பொன் தேடி போறாங்க இல்லையா, அந்த பயணத்துல விறுவிறுப்பு கூடுகிறது. இரண்டாம் பாதியில் நிறைய பிரச்சனை அவங்களை சுற்றி நடப்பதால் அது விறுவிறுப்பை குறைத்து முதல் பாதியில் கிடைத்த திருப்தியை காணாமல் செய்து விடுகிறது. விக்ரம் நல்ல நடிகர். தன்னுடைய கேரக்டருக்காக உடலை ஏத்துவாரு, இறக்குவாரு, என்ன வேணாலும் செய்வார், குடனா கூட நடிப்பார். அந்த மாதிரி நம்மளை கவர்ந்தவர் இல்லையா.
அவருக்கு இந்த படத்துல ஒரு முக்கியமான வேடம், அதாவது தங்கலான் என்கிற வேடம். குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக, மனைவிக்கு நல்ல கணவனாக, கிராம மக்களுக்கு நல்ல தலைவனாக, வெள்ளைக்காரனே பிரமிக்கும் துணிச்சல்காரனாக தங்கலான் என்கிற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் விக்ரம். உணர்வுபூர்வமான இடங்களிலும் ஆக்ஷன் காட்சிகளிலும் அவரின் அபார திறமை பளிச்சிடுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தங்கலான் என்ற பாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார் என்பதை விட அந்த பாத்திரத்திற்கான மெனக்கடல் உழைப்பு கொடுத்து அந்த பாத்திரமாகவே நமக்கு தெரிகிறார். 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முன்னோர்களின் தலைவனாக ஒரு கதாபாத்திரம், அடுத்து ஒரு பாத்திரம் என ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவரது பாத்திர படைப்பும் அவரது நடிப்பும் அசர வைக்கிறது. அந்த பாத்திரங்களுக்காக அதிகமாக மெனக்கட்டிருக்கிறார், கடுமையாக உழைத்திருக்கிறார். தான் இப்படி நடிச்சிருக்காருன்னா அவருக்கு போட்டி போடும் கங்கம்மா என்கிற கதாபாத்திரத்தில் பார்வதி அன்பிலும் கொஞ்சுவதிலும் கோபத்திலும் அழுகையிலும் அந்த பாத்திரமாகவே மாறி பிரமிக்க வைக்கிறார். அநேகமாக அவரது திறமைக்கு இந்த கேரக்டருக்கு விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பெருமாள் கோயில் கட்டினால் பிரச்சனைகள் தீரும் என்கிற கதாபாத்திரத்தில் பசுபதி நடித்திருக்கிறார். அவரது பாத்திர படைப்பும் படபடவென பேசும் வசனமும் நையாண்டியும் பல இடங்களில் சிரிக்கவும் சிந்திக்கவும் அழவும் வைக்கிறது. முதல் பயணத்தில் விக்ரமுடன் வரும் இவர் மட்டுமல்ல, ஹரிகிருஷ்ணனும் நம்மை கவனிக்க வைக்கிறார். அவரது வேதனையும் வலியும் அழுகையும் நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை உணர வைக்கிறது. அப்படி ஒரு பாத்திரத்தில் ஹரிகிருஷ்ணன் நடித்திருக்கிறார். அவருடைய மனைவியாக நடித்திருக்கும் பிரீத்திகரனும் கவனிக்க வைக்கும் வேடத்தில் நடித்து அசத்தி இருக்கிறார். விக்ரமின் கனவில் வந்து மிரட்டும் சூனியக்காரியாக மாளவிகா மோகனன் பயமுறுத்துகிறார், மிரள வைக்கிறார், சண்டை காட்சிகளை பிரமிக்க வைக்கிறார். வெள்ளை துறையாக கிளமன் என்கிற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் டேனியல். அவரை வழக்கமான வில்லனாக காட்டாமல் வளம் தேடும் மனிதராக, திறமையாளர்களை பாராட்டுபவராக, தோல்வியை கண்டு பின் வாங்காதவராக, நல்ல பாத்திரமாகவே அவரது பாத்திரத்தை படைத்து திரையில் அவர் தெரிகிறார். ராசுதாராக நடித்திருக்கும் முத்துக்குமார், அவரது மனைவியாக நடித்திருப்பவர் ஆனந்தசாமி என இந்த படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கதைக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். இந்த படத்தின் ஹீரோ விக்ரம் என்றால் இன்னொரு ஹீரோவாக ஒளிப்பதிவாளர் கிஷோர் குமார் இருக்கிறார். அவரது அபார திறமை நம்மை அந்த காலகட்டத்திற்கு அழைத்து சென்று விடுகிறது. சண்டை காட்சிகளில் நிறைய உழைத்திருக்கிறார். படத்தை விட்டு கவனம் வெளியே போகாத அளவுக்கு ஒவ்வொரு காட்சியிலும் அதிசயம் காட்டுகிறார். பயமுறுத்தும் சாமியின் அதிரடி சண்டை காட்சிகள் நம்மை மிரள வைக்கிறது. கரும் சிறுத்தை, பாம்புகள் என வரைகலை காட்சிகள் படத்திற்கு உதவுவதாக அமைந்திருக்கிறது. கலை இயக்குனர் மூர்த்தி, எடிட்டர் செல்வா ஆகியோரின் திறமை படம் முழுக்க தெரிகிறது. கடும் உழைப்பை கொடுத்து பரபரப்புடன் இந்த படத்தை பார்க்க உதவி இருக்கிறார்கள். காஸ்டியூம் டிசைனர் ஏகன் ஏகாம்பரம், அனிதா சுதர்சன் ஆகியோரின் உழைப்பு அந்த காலகட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. காஸ்டியூம் டிசைனர் மட்டுமல்ல, ஒப்பனை கலைஞர், சிகை அலங்கார நிபுணர் எல்லோருடைய திறமையும் இந்த படத்தில் தெரிகிறது, பிரமிக்க வைக்கிறது. இந்த படத்தின் இன்னொரு ஹீரோவாக ஜிவி பிரகாஷ் இருக்கிறார். கிழக்கு வெளுத்தாச்சி பாடலில் நம்மை கிராமத்திற்கே அழைத்து போனவர். மினுக்கி மினுக்கி பாடலில் அந்த கிராம மக்களோடு நம்மையும் கொண்டாட்ட அனுபவத்தை பெற வைக்கிறார். படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் கதைக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது. விக்ரம் நடிப்பு அரக்கன் என்றால் இவர் இசை அசுரன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரது பின்னணி இசை நம்மை கவர்கிறது. இந்த இசைக்காக அவருடைய மெனக்கடல் உழைப்பு எல்லாமும் நம்மை கவனிக்க வைக்கிறது, பாராட்ட வைக்கிறது. படம் முடிந்து வெளியே வந்த பிறகும் லானே தங்கலானே என்று அவரது குரல் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ் பிரபா, அழகிய பெரியவன், ரஞ்சித் மூவரும் கதை எழுதியிருக்காங்க. ரஞ்சித் இயக்கி இருக்காரு. இந்த படத்தை மற்ற படங்களோட ஒப்பிட முடியாது. அந்த காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை நம்மவர்கள், நம் முன்னோடிகள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தும் படமாக இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு கமர்சியலான கலைப்படைப்பு தான் தங்கலான். இந்த படத்தை பார்க்கிற போது நம்மவர்களுடைய திறமை ஹாலிவுட் தரத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல வசதியும் வாய்ப்பும் இருந்தா, பெரிய அளவுல பொருட்செலவு பண்ணாக்க ஹாலிவுட் தரத்திற்கு நல்ல நல்ல படங்கள் எல்லாம் நம்மவர்களால கொடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த படம் உணர வைக்குது. நிலப்பிரச்சனை, இந்து மதத்தில் ராமானுஜர் செய்த புரட்சி பணி, நடுகள் வழிபாடு, புத்தர் சிலை, மாடு உணவு, ரவிக்கை வந்த கதை, தங்கம் தோண்டியது, உழைப்பு சுரண்டல் என பல விஷயங்களை இந்த படத்தில் பேசியிருக்கிறார் இயக்குனர் ரஞ்சித். முதல் பாதியில பூர்வீக குடிகளோட
வலிய வேதனையை கலந்து நிறைவான ஒரு படமாக, அதாவது ஜனரஞ்சகமான படமாக, நேர்த்தியான படமாக, அனைவரும் ரசிக்கும் விதத்தில் கொடுத்த இயக்குனர் ப ரஞ்சித் இரண்டாம் பாதியில் தங்க தேடல், புதையலை பேய் காவல் காப்பது போல மாயக்காரி கதை என கதை பேசி இருக்கிறார். பொன்னை எடுக்க விடாமல் தடுக்கும் பெரிய சக்தி உண்மைக்கு நெருக்கமாக இருந்திருந்தால், நம்பும்படியாக இருந்திருந்தால் இன்னும் ரசித்திருக்கலாம். இருப்பினும் தங்கலான் அந்த காலத்துக்கே சென்று வந்த நல்ல பயண அனுபவத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. என்ன நேயர்களே, தங்கலான் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.